Good morning. This is Naganathan here. I intend starting a electronic publishing course for the benefit of the final year students of IPT Taramani, and I would like to brief you about what it's all about through this small video. Okay, this is a preparatory course. This is based on primarily on the diploma in printing technology students, M scheme, State Board of Technical Education training. Okay. Now, the objective of this course is to prepare the students for the 5th semester of Electronic Publishing Board exam as well as the eventual job opportunities. A student who undergoes a preparatory course is well equipped to face the challenges in board exam as well as enthusiastically facing the interviews for getting great career opportunities. I'll be covering HTML and XML. Units 3 and 4 will be taken up initially. Then if it is depending on the receptivity of the students, I will continue for the other units also. Okay. உங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நான் பேசி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். உங்களுக்கு அதை புரியலைன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணலாம். கடைசியில் இந்த கோர்ஸோட இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன். Primarily, the focus of this whole effort is for you to pass the exam and get a good job. So my focus will be for that both. Okay. To pass the exam, this is your final semester. So, no, it's not final semester. It's the final year. One semester before the final semester. Before the 6th semester, 5th semester, they have got this subject. Okay. So you have to definitely pass the exam, and I don't want you to drag it to the next semester at all. Okay. That's the intention of this. And let's move on with the next slide. Some of the acknowledgements is when W3 schools அந்த ஒரு இதில் நான் நிறைய ரிசோர்ஸ் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் சொல்ல விருப்பப்படுறேன். அதே மாதிரி அடோபி இங்க் வந்து ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே நம்ம தொழிலில் வந்து ஃபாண்ட்டு சாஃப்ட்வேர் எல்லாமே அடோபி இன்குடைய ரிசோர்ஸஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு வணக்கம். அரசன் கணேசன் பாலிடெக்னிக் வந்து நிறைய நோட்ஸ் போட்டு அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களிடம் அக்னாலஜ்மெண்ட்ஸ் சொல்ல விருப்பப்படுகிறேன். அண்ட் எவ்ரி எஃபர்ட் இஸ் டேக்கன் டு ப்ரொவைட் த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எல்லா சோர்ஸஸும் கொண்டு வரேன். இருந்தாலும் அக்ஷரம் அக்னாலஜஸ் வித் தேங்க்ஸ் டு ஆல் த ரெலவெண்ட் சோர்ஸஸ் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் வேர் எவர் அப்ளிகபிள் அவைலபிள் ஆர் அதர்வைஸ். சப்போஸ் எங்கேயாவது நான் சோர்ஸ் மென்ஷன் பண்ண விட்டு இருந்தாலும் தயவுசெய்து என்னுடைய நோட்டத்திற்கு அதை கொண்டு வந்தால் உடனே அவங்களுடைய பெயர் நான் இங்கே ஆட் செய்து விடுவேன். ஓகே. Now let's move on to the next slide. Now electronic publishing. Let's see what is electronic publishing. What is electronic publishing? Meaning, definition and explanation. The electronic publishingன்றது ஒரு ரீசெண்டாக ஒரு 10 வருஷமாக தான் ரொம்பவே வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வளர்ச்சி இல்லை. ஏனென்றால் நிறைய பேர் வந்து இந்த மொபைல் டிவைஸு டேபு இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாம் தினமும் படிக்கும் நியூஸ் பேப்பர் முதல் கொண்டு இந்த ஒரு மீடியத்தில் நாம் கொண்டு வருவதற்கு ஒரு எஃபர்ட் தேவைப்படுகிறது. இதற்கு முன்பு பிரிண்ட் ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மீடியமாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மீடியம் இருக்குது. ஸ்க்ரீனில் லேப்டாப்பில் பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், டேப்பில் பார்க்கலாம் இல்லையா நீங்கள். ஸோ நியூஸ் பேப்பர் எல்லாமே சைமல்டேனியஸாக பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இது எல்லாவற்றையும் பப்ளிஷ் பண்ணுவதற்கான ஒரு வழிமுறையை நாம் அந்த எக்ஸ்பர்டீஸ் தான் இந்த ஹோல் சப்ஜெக்ட் டீல் பண்ண போகிறது. அதுதான் உங்களுக்கு தியரி சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய மீனிங் என்னவென்றால் ஒரு எலக்ட்ரானிக் ஒரு அசெட்டை பிரிண்டிங் நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் க்ரியேட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் க்ரியேட் பண்ணும்போது ஃபாண்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், கலர் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாவற்றையும் நம்ம பேப்பர் டார்கெட் பண்ணி பண்ணுவோம். இப்போ நம்ம
எல்லாமே மானிட்டரோ டேபுக்கோ அல்லது மொபைலுக்கோ டார்கெட் பண்ணி செய்வோம். ஸோ இது எல்லாவற்றையும் நாம் இன்னும் டீப்பாக ஃபர்தராக போகும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ஒன்று புரிஞ்சுக்குங்க, எனி ரீடிங் மெட்டீரியல், புக்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம், ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக இருக்கலாம், ஆர் எனிதிங், சில்ட்ரன் புக்ஸில் பலவிதமான புக்ஸ் இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம் எலக்ட்ரானிக்காக கன்வெர்ட் செய்யும் வழிமுறை தான் எலக்ட்ரானிக் பப்ளிஷிங். எலக்ட்ரானிக்காக கன்வெர்ட் செய்து அதை பப்ளிஷ் செய்வதற்கான ஒரு வழிமுறையை தான் டெஃபினிஷன் யூ கேன் சே. தமிழில் ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தராக கிளாஸ் போகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ தட். கொஷின் பேங்க் இருக்குது, அதை பார்க்கலாம். நாட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் ஆஃப் இபுக்ஸ். ஒரு இபுக் என்றால் என்ன? இபுக் என்பது என்ற ஒரு வார்த்தையை இங்கே கூறுவதனால் இது எலக்ட்ரானிக் என்று ஆகிவிடுது. புக்ஸ் மட்டும்தான் இருந்த முன்னாடி இப்போ இபுக் ஆகிவிட்டது. ஸோ இபுக் என்பது முன்னாடி சொன்னபடிக்கு நாம் செய்யும் வழிமுறையை, ஏதோ ஒரு பர்டிகுலர் வழிமுறையை கையாண்டு அதை மானிட்டரிலோ ஸ்க்ரீனிலோ டேப்லேயோ அல்லது மொபைல் டிவைசஸ்லையோ பார்ப்பதற்கு ஒரு வழிமுறையை நாம் கையாள்கிறோம். அதனுடைய நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் எல்லாமே டீப்பாக பார்ப்போம். நம்ம இதனுடைய பேக்கெண்ட் என்னவென்றால், ஒரு இபுக்குடைய பேக்கெண்ட் வந்து நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, HTML எனப்படும் ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் இருக்குது. அதை பற்றி இன்னும் நிறைய படிப்போம் நம்ம ஃபர்தராக. ஸோ அதுதான் இதனுடைய பேக்கெண்டு, HTML-ம் XML-ம். அதனால தான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த 2 சப்ஜெக்ட்டும் 2 யூனிட்டை தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்றைய காலகட்டத்தில் பப்ளிஷ் செய்வது பிரிண்ட்டுக்கும் எலக்ட்ரானிக்கும் பப்ளிஷ் செய்யும் வழிமுறை, தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். பிரிண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ, எலக்ட்ரானிக் பப்ளிஷனுக்கும் சிலதெல்லாம் காமனாக இருக்கும், சிலதெல்லாம் நம்ம வித்தியாசமாக செய்ய வேண்டும். இதை நாம் நன்றாக பேக்கெண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்றதை கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ பப்ளிஷிங் என்பது மக்களுக்கு ஒரு புக்கையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ ஜர்னலையோ வெளி உலகத்திற்கு படிப்பதற்காக கொண்டு வரும் ஒரு வழி, அதான் பப்ளிஷ்ன்றாங்க. பப்ளிஷிங் த புக், பப்ளிஷிங் எ ஜர்னல், அந்த மாதிரி இல்லையா. ஸோ பிரிண்ட் பப்ளிஷிங் வாஸ் ப்ரிவலண்ட் ஆல் தீஸ் டேஸ். நோ எலக்ட்ரானிக்காக நம்ம எலக்ட்ரானிக்காக பப்ளிஷிங் செய்வது தான் எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் என்பது. அதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குது. அதை நாம் டீப்பாக இந்த கோர்ஸில் நாம் கற்கலாம். ஓகே, நவ் let's move on to the next. How is this course organized? I would like to take you through a brief tour on how the course is organized. Let us go through. This is a website, this is a landing page. இது எப்படி போகலான்னாக்கா, இந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் www.aksharam.co.in IPT என்று போட்டுவிட்டு 20-21_V is for 5th semester. இதை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது என்னுடைய வெப்சைட்டு. இதனுடைய லேண்டிங் பேஜ் தான் இந்த கோர்ஸுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இதை என்டர் பண்ணிங்கனாக்கா இது நெட்லேருந்து வருது, இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் தற்சமயம் நான் வந்து யூனிட் 3 and 4 மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் அப்புறம் ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து இது யூனிட் 3 and 4 கூட சிலதெல்லாம் இன்னும் ஃபில்அப் பண்ணலை. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக காட்டுறதுக்கு தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். அது இந்த யூனிட் 3-4க்கு முன்னாடி ப்ரிப்பரேட்டரி லெசன்ஸ்னு கொஞ்சம் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கனாக்கா தெரியும், கிளிக் பண்ண போயிடும். கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ப்ரிப்பரேட்டரி லெசன் சர்டன் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். Notepad++ இஸ் அ நார்மல் நோட்பேட் எடிட்டர். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்யலாம். இந்த லிங்கை கிளிக் பண்ணினால் அடுத்த டேப்பில் அதனுடைய ஃப்ரீ லிங்க் ரிசோர்ஸ் போயிடும் உங்களுக்கு. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸில் HTML டியூட்டோரியல் போட்டிருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்கனாக்கா HTML டியூட்டோரியல் நீங்களே படித்து பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் லிங்க், இம்பார்ட்டண்ட் லிங்க் அது. ஓகே, இன்னொரு டேப்பில் தான் அது ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, திருப்பி பேக் போட வேண்டாம். ஓகே, நோ அதே மாதிரி XML டியூட்டோரியல், அப்புறம் அக்ஷரம் அண்ட் பிரிண்ட்டு, அடோப். இந்த அக்ஷரம் அண்ட் பிரிண்ட்டுக்குள்ளே போனீங்கனாக்கா இது என்னுடைய வெப்சைட்டு. இது நானே க்ரியேட் பண்ணது உங்களுக்கு வேண்டி. இது என்னன்னாக்கா, the primary focus of this Aksharam website is to create
dedicated to printing students. I have dedicated this whole site to printing students. The intent and effort is to provide support to in the subject of electronic publishing to start with. This will be extended to other subject or domain eventually. First, as a first step, நான் இனிஷியேட் பண்ணுறது எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த எஃபர்ட்டை எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு இன்னும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஸோ இதனுடைய எல்லாமே நான் வந்து வாலண்டரியாக நான் பண்ணுறது. இதனால் எனக்கு ஒரு இது ஒன்றும் கிடையாது. ஆல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் ஆர் ரெலவெண்ட் பப்ளிக் சைட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. அதனால் காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவும் வர சான்ஸ் இல்லை. ஏதாவது இருந்ததுனாக்கா ப்ளீஸ் அப்டேட் மீ. ஐ வில் சூட்டபிளி correct myself. In case of any reference credits missed out, ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள், unintentional, and may please be brought to my notice. நோட்டீஸ் கொண்டு வந்தால் இந்த கான்டாக்ட்ஸ் பேஜ் இருக்குது, or I'll give you the email ID at the end. You can send me a mail with anything. Okay, இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம், ஜென்ரல், அகாடமிக்ஸு, ரிசோர்ஸு, கனெக்ட்னு இருக்குது. இந்த ரிசோர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஜெனரல் போனீங்கன்னாக்கா அதுக்குள்ளே இன்டர்னல்ஸ் 2015-16 ஆன்வர்ட்ஸ்னு போட்டிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்டர்னல்ஸ் என்னெல்லாம், உங்களுடைய இன்டர்னல்ஸ் என்னெல்லாம் இதுன்ற ஒரு பிடிஎஃப் வரும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றுனாக்கா. அதில் முக்கியமானது நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன், அந்த ரெட்டில் போட்டிருக்கேன். எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், ஹவு இஸ் த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அண்ட் வாட் இஸ் த சப்ஜெக்ட் அட்டண்டன்ஸ் யூ நீடு, அதுவும் வந்துருக்கு இதில். அப்புறமா மாடல் எக்ஸாமுடைய எப்படி ஹவு தே ஆர்கனைஸ்டுன்றது அதையும் போட்டிருக்காங்க. யூனிட் டெஸ்ட் அண்ட் மாடல் எக்ஸாம் எப்படி இருக்குன்றது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி பண்ணுவாங்கன்றதை நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும். அது கிளாஸ்லேயே சொல்லுவாங்க. யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் இட் லேட்டர். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், ஜெனரல். அடுத்தது போர்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்றது திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பார்ட் 1ல் உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் செய்ய வேண்டும், 8 கொஸ்டின்ஸ் கொடுப்பார்கள். ஓகே, பார்ட் 2ல் வந்து பார்ட் பியில் வந்து 9 to 16 5 கொஸ்டின்ஸ் ஆர் டு பி ஆன்சர்ட் அவுட் ஆஃப் 8 கொஸ்டின்ஸ். பார்ட் சியில் வந்து 5 கொஸ்டின்ஸ் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் அவுட் ஆஃப் 17-20 அவுட் ஆஃப் வில் பி ஐதர் ஆர் பேட்டர்ன். ஸோ ஒரு 2 கொஸ்டினில் ஐதர் ஆர் வரும். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் மெயில் டு மீ அண்ட் ஆஸ்க் ஆல்சோ. இது நீங்கள் நல்லா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ் டேப். அதுவும் போட்டிருக்கேன். அடுத்தது அகாடமிக்ஸ். இந்த அகாடமிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நான் போடலை, அதுக்கு முன்னாடி இதை போட்டிருக்கேன், எலக்ட்ரானிக் பப்ளிஷிங். ஏன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் இப்போ தேவை உங்களுக்கு. இப்போது மே மாதம் இல்லையா, இன்னும் லாக்டவுன் பீரியடில் இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் எலக்ட்ரானிக் பப்ளிஷிங்கில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஒன்று இருக்குது, லெசன்ஸ் அண்ட் நோட்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, கொஸ்டின் பேங்க் இருக்குது. இந்த சிலபஸில் போனீங்கன்னா உங்களுடைய சிலபஸுடைய இது வரும். உங்கள் யூ கேன் see the what is your syllabus and other things. That looks little bit weight. Scheme 2015 scheme onwards வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து இது வேறு இது இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் டேப்பில் அது ஓப்பன் ஆகிடும். ஒன்றுனாக்கா பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இல்லை இங்கேயே கூட பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய எவ்வளோ என்னெல்லாம் இருக்குது, யூனிட்டு, அதனுடைய இன்டர்னல் யூனிட் 1, யூனிட் 2 அந்த மாதிரி. ஓகே, ஸோ குயிக்காக போக விருப்பப்படுறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் syllabus. Okay, sorry, I think I closed that also. Now we were in general, board exam, academics, electronic publishing, syllabus, lessons and notes. The lessons and notesல வந்து நீங்கள் இதை படித்து பாருங்கள். lessons and notes are important material. Some things you have written, you can just go through this. I wish you all the best reading experience and application. Okay, so இதில் வந்து கம்பைல் நோட்ஸ் ஆன் எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அரசன் கணேசனுடைய கம்ப்ளீட் நோட்ஸ் வரும். நெக்ஸ்ட் டேபிள் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணனா பண்ணிக்கலாம் யாருக்காவது விருப்பப்பட்டால். உங்களுக்கு ரெஃபரன்சஸ், சப்போர்ட்டிங் நோட்ஸ் ஆன் HTML அண்ட் XML யூனிட்ஸ், இது வந்து தற்சமயம் இருக்குது. இதே நான் வந்து லேண்டிங் பேஜ்லேயும் கொடுப்பேன். அங்கேயும் கூட வரும், இங்கேயும் வரும். இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா யூனிட் 3ல் உங்களுக்கு யூனிட் வைஸ் உங்களுக்கு எல்லா லிங்க்கும் இருக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது நம்ம படிக்கும்போது, இப்போ கோர்ஸ் படிக்கும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் அதை. ஓகே, அதே மாதிரி XML இருக்குது. ஓகே, நவ் லெட்ஸ் கோ பேக் டு த எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் அகெயின். அண்டர் எலக்ட்ரானிக் பப்ளிஷிங் அசைன்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் ஓல்டு. இது நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னுட்டு வேணால் பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட்ஸ்
concerned faculty to connect with us for post assignments. Okay, நான் பண்ணல அது, எனக்கு ஃபேக்கல்ட்டி தான் கொடுப்பாங்க அது. அதனால் எனக்கு தற்சமயம் என்னிடம் இது அசைன்மெண்ட்ஸ் இல்லை. கொஸ்டின் பேங்க்னு ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டின் பேங்க்குள்ளே வெரி இம்பார்ட்டண்ட் இது. கொஸ்டின் பேங்க்குள்ளே ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும். யூ காட் சம்திங் லைக் என்னெல்லாம் கொஸ்டின்ஸு எந்த வருஷம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது வேறு இதில் ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேபிள் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கலாம் அது என்ன மாதிரி, எந்த இயர் எந்த யூனிட்டை சார்ந்த கொஸ்டின் அது, எத்தனை மார்க் எவ்வளோ மார்க் கொஸ்டின் அது, எந்த வருஷம் எந்த மாதம் கேட்டிருக்காங்க, எந்த வருஷம் கேட்டிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் அது, எக்ஸாமா மாடலாக அந்த மாதிரி. சிலதுக்கு மட்டும் நான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் என்னத்துக்கு என்னால் கொடுக்க முடியல. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் நான் ஆன்சர் கொடுப்பேன் அதுக்கு. ஆனால் எனக்கு நேரமின்மையின் காரணத்தினால என்னால் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு லெட்ஸ் கோ பேக், கோ டு த எண்ட் ஆஃப் திஸ். 200 300 கிட்டத்தட்ட 300 இருக்குமா, 281 கொஸ்டின்ஸ் இருக்குது. தட் இஸ் அப் டு 2018 வரைக்கும் போட்டிருக்கேன். 19 இன்னும் இது ஆட் பண்ணலை. ஐ கேன் ஆட் இட் ஆல்சோ. when you are seeing the site automatically it will be added. பட் இதுலேயே பல கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிங்கனாங்களே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன மாதிரி கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதும் நன்றாக தெரிந்துவிடும். ஸோ த கொஸ்டின் பேங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு பாஸ் தி எக்ஸாம். ஸோ தட் உங்களுக்கு வில் பி ப்ரிப்பேர்ட் வித் த ஆன்சர்ஸ் ஃபார் அ சர்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ தட் உங்களை மினிமம் பாஸ் ஆகுது எப்படியாவது நீங்கள் பாஸ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஐ ஹோப் you will definitely make use of this. Okay, so this is what it is. And okay, now let's go back to our course. So the course is organized in such a way so that we are in this just hold on. So that is question bank. You can go through this and then feel comfortable to ask me if you got any questions. Okay, now let's move back to the other thing, electronic publishing. போனீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த சைட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போனோன்னாக்கா இந்த இதில் இந்த லிங்க்கில் லாஸ்ட் அக்ஷரம் இன் பிரிண்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இட் வில் டேக் யூ டு த வெப்சைட். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். And this is a first class, and preparatory lessons வந்து இப்போது I'll be telling you about lesson 1, lesson 2, lesson 3 போயிட்டே இருக்கும். சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பை மிஸ்டேக் எதாவது பண்ணியிருந்தேன்னா எராட்டான்னு ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த எராட்டா கீழே இருக்கும் என்ன எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னாக்கா அது நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ளலாம். அண்ட் எதாவது இருந்தாலும் டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, ஸோ திஸ் கிளாஸ் how it is organized I explain, and making best use of the available resources. So my earnest humble request is please make use of the available resources to the maximum, because this is your chance to being a student. I know how nice it will be to just concentrate on the studies alone. There is no other. Once you go to the work, then you will be very busy, so you carry over some of the arrears and go to the work. It will be very difficult for you to face the arrears because you will not have time for really sitting and studying. Okay, so take care, try to complete all the thing, and then I hope I'll take you through the whole course, and I hope you'll enjoy this. Okay, thank you, bye bye.